It is a rather comforting companion for her in the present state of trials. The poet says that she would gladly, in wild despair, pick up a handful of darkness from the house and bring it back to her home to lie behind my bedroom door, so that the memories of the old house and its comforting darkness, a rather ironical expression, might fill assurance and happiness in her present life. She wraps up the poem saying that it is hard for one to believe that she once lived in such a house and was so loved by all and lived her life with pride, that her world was once filled with happiness. It is a sharp contrast to her present situation where she is completely devoid of love and pride. She says that in her desperate quest for love, she has lost her way, since she didn't receive any feelings of love from the people whom she called her own. She now has to knock at strangers' doors and beg them for love, if not in such at least in small change, i.e. in little measure. இப்போ போயம் படித்ததை பார்த்தோம். அதே மாதிரி போயம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு படித்து பார்த்தோம். அந்த போயமை திரும்ப பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கான தமிழ் மீனிங் கிளியராக புரியும். கரெக்டாக? தெர் இஸ் எ ஹவுஸ், ஒரு ஹவுஸ் இருக்குது, ஃபார் அவே, இப்போ அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. வேர் ஒன்ஸ் ஐ ரிசீவ் லவ், அங்கே தூரத்தில் எனக்கு அன்பு கிடைச்சது. தட் உமன் டைட், அங்கே அந்த உமன் கிராண்ட் மதர் செத்துட்டா. த ஹவுஸ் வித்ட்ரூ இன்டு சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடு அப்படியே அமைதியாக மாறிடுச்சு. ஸ்னேக்ஸ் மூவ்ட் அமாங் புக்ஸ், வந்து புக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் டூ யங் டு ரீட், நான் வந்து அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, என்னால் அப்போ படிக்கக்கூட முடியாது. மை பிளட் டேர்ன்ட் கோல்ட் லைக் த மூன், ஹவ் ஆஃபன் ஐ திங்க், இப்போ நான் எவ்வளோ தடவை அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். பிளைண்ட் ஐஸ் ஆஃப் விண்டோஸ், அந்த இருட்டின ஜன்னல் மூலியமாக பார்க்குறதுக்கு. ஆர் ஜஸ்ட் லிசன் டு த ஃப்ரோசன் ஏர், அங்கே இருக்கிற ஃப்ரோசன் ஏரை லிசனுக்கு. ஆர் இன் வைல்ட் டிஸ்பேர் பிக் an armful of darkness to bring it here, lay behind my room door like a brooding dog. You cannot believe, darling, can you? உன்னால் நம்ப முடியுதா? I lived in such a house, அந்த மாதிரி ஒரு வீட்டில் நான் வாழ்ந்தேன் ஒரு காலத்தில். அண்ட் ஐ வாஸ் ப்ரவுட் அண்ட் லவுட், நான் ரொம்ப பெருமையாகவும் இருந்தேன், என அன்பும் கிடைச்சிது. நவ் ஐ ஹூ ஹவ் லாஸ்ட் மை வே, என்னோட வழி தவறிட்டேன். நவ் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டோர்ஸ் டு ரிசீவ் லவ், நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸோட டோர்ஸில் லவ் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் இன் ஸ்மாலஸ்ட் சேஞ்ச்,